ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூசர் ரிக்வஸ்ட் பார்ப்போம். விக்டர் ஆண்டோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாரு. நான் நிறைய மெசேஜஸில் வந்து இந்த மெசேஜை நான் தொலைச்சிட்டேன். அதுக்காக நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் புரியறதுக்கு நான் வந்து ஆரஞ்சு பழம் எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு அனாலஜியாக யூஸ் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோட வெப்சைட் usatamilian.com அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். அதில் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் சேனல் அந்த லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். அதில் வந்து மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து சிமிலர் மைண்ட்ஸ் தான். உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்க முடியும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம வீடியோக்குள்ளே வர போகலாம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி உருவாச்சு, அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி நான் நிறைய டைம் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன் பழைய வீடியோஸில். ஆனால் இதுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் போர் ஆட்டம் மாடல் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அது ரெண்டுத்தையும் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். நான் சொல்ல போகிற கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க. அது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்படின்னு கூட நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ சூரிய ஒளி வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதே மாதிரி கேலக்சிலேருந்து நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அது ஒரு எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் வேவ் வழியாக தான் வந்தாகணும். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இன்டர்நெட்லேருந்து நம்ம பாடியிலேருந்து எல்லாமே வர்றது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லாமல் நம்ம ஹியூமன் பாப்புலேஷனே இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் வந்து நம்ம கம்மியாகவே புரிஞ்சிருக்கோம் ஃபிசிக்ஸ் வேர்ல்டில். அதை பற்றி நம்ம பார்ப்போம். சில இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நீங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அது தெரியாமல் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடியில் வந்து நம்மளோட முகத்தை நம்ம பார்க்குறோம். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இல்லைனா அது பாசிபிளே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஐமேக்ஸ் தியேட்டர்லாம் போனீங்கன்னா அதில் வந்து ஒரு போலராய்டு லென்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம போட்டுக்கிறதுக்கு, அந்த படத்தை பார்க்கறதுக்கு. அந்த லென்ஸே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல தான் ஒர்க் பண்ணுது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லைனா நம்ம நிறைய விஷயம் வந்து பாசிபிளாக கிடையாது. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் உள்ள டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் போர் ஆட்டம் மாடல் போய் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு அந்த ஆட்டம் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து எலக்ட்ரான். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த ஆரஞ்சு பழம் வந்து எலக்ட்ரான்னு வச்சுப்போம். இப்போ எலக்ட்ரான் வந்து நம்ம ஆட்டம் குள்ளாரில் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான் வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ இதுலேருந்து நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஆரஞ்சு பழத்தை அதாவது எலக்ட்ரானை வந்து நம்ம உழுக்கணும். இப்படி வந்து நம்ம ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த அந்த உழுக்கல்ல தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அது எப்படி வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து இது எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். அதனால் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்வாங்க. அந்த பாயிண்ட் சார்ஜ் பார்ட்டிகல் வந்து நம்ம வந்து உழுக்கணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது இது வந்து ஆசிலேட் ஆகணும். ஆசிலேட் தான் உழுக்கிறதுன்னு சொல்லுவோம். நம்ம இதை ஆசிலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் சார்ஜை வந்து அந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒரு வேவ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து மேக்ஸ்வெல் வந்து கண்டுபிடிச்சது. இப்போ ஒரு வேவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஒன்று வந்து வேவ் லென்த், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். வேவ் லென்த்னா என்னென்னா, இந்த வேவ்ல வந்து ரெண்டு பீக் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஹையர் பீக் எடுத்தோம்னா அதனோட டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம வேவ் லென்த் அப்படின்னும். ஃப்ரீக்வன்சி வந்து என்னென்னா, ஒரு செகண்டில் வந்து எத்தனை பீக் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் அதுதான் ஃப்ரீக்வன்சி. இப்போது வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களால் வந்து துல்லியமாக சொல்ல முடியும் எவ்வளோ ஸ்பீடில் வந்து அந்த வேவ் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். அதாவது வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் தெரியணும். என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, அப்புறம் என்ன வேவ் லென்த் இருக்குது அப்படின்னு. ஸோ வேவ் லென்த்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டு பீக்குள்ள டிஸ்டன்ஸை. அப்புறம் ஃப்ரீக்வன்சின்றது ஒரு செகண்டில் எத்தனை வாட்டி அந்த வேவ் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடணும். ஸோ இதுதான் வந்து மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த விஷயம் வச்சு தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறோம். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோம். அதாவது லைட் ஸ்பீடை எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் தான் போதும். ஆனால் இந்த ரெண்டு விஷயம் வந்து வேற விதமாகவும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். பட் ஓவராலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு எலக்ட்ரான் தான் வந்து அந்த வேவை கிரியேட் பண்ணுது. இப்போது
இந்த எலக்ட்ரான் வேவ் லென்த்தை வந்து எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆசிலேட் ஆகுது அது பொறுத்து இருக்கு. அதாவது கொஞ்சம் ஸ்லோவா ஆசிலேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து லாங்கர் வேவ் லென்த். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பீக் வந்து ஸ்லோவா வந்து கிரியேட் ஆகுது. இது வந்து லாங்கர் வேவ் லென்த் கிரியேட் பண்ணும். இதே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆசிலேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா இது ஃபாஸ்ட்டா போகுது. அதுக்கேத்த மாரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பெர்பெண்டிகுலர் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு விஷயம் நடக்கும். அது பேர் வந்து ப்ராபகேஷன். இது ஃபாஸ்ட்டா வந்து மூவ் ஆகுதோ, இல்ல ஸ்லோவா மூவ் ஆகும்போது ஒரு வேவ் ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அது இந்த எலக்ட்ரான் விட்டு வெளியில வந்துரும். அதுதான் நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். நாம ஏன் அத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு கால் பண்றோம்? ஏன்னா அதுல 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து ஆசிலேட் ஆகுது. ஸோ அது ஒரு டைமென்ஷன். இன்னொன்னு வந்து அந்த பாயிண்ட் சார்ஜ் ஆசிலேட் ஆகுறதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. அது இன்னொரு டைமென்ஷன். அப்புறம் 3வது வந்து இந்த 2மே பேக்கேஜ் ஆயி ஒரு டைரக்ஷன்ல வந்து போகுது. அது வந்து நம்ம வேவ் அப்படிங்கிறோம். அப்பன்னா 3 விஷயம் இதுல நடக்குது. அதனால தான் இத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறோம். இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நெறைய வேற வேற விதமா ஆசிலேட் ஆகுறதுனால தான் வந்து நம்ம வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்கர் வேவ் லென்த் ஆரம்பிச்சு, அப்புறம் ஷார்ட்டர் வேவ் லென்த்க்கு மாறிடும். அப்புறம் நெறைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பகுதியா வந்து பிரிச்சுட்டாங்க. அதுல விசிபிள் லைட் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரமா இருக்கு. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரம்ல தான் வந்து நம்ம வந்து கண்ல வந்து பார்க்குறோம். ஆனா இன்ஃப்ராரெட்டும் ஒரு லைட்டு தான். ஆனா வந்து அத நம்ம வந்து நம்மளோட கண்ணு பார்க்க முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்பெஷல் எக்யூப்மென்ட் வச்சு இன்ஃப்ராரெட் கேமராஸ்லாம் வச்சு அத நம்ம பார்க்குறோம். அதே மாரி அல்ட்ரா வயலட் ரேஸ் அதையும் வந்து நம்ம எக்யூப்மென்ட் வச்சு தான் வந்து அது பார்க்க முடியும். பட் இதுக்கு ஆரம்பம் எல்லாமே வந்து எலக்ட்ரான் வந்து என்ன டெம்பரேச்சர்ல வந்து அது ஆசிலேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது என்ன வேவ் லென்த் வந்து அது பாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து இதுல ஒரு முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து லைட் ஸ்பீட்ல போகுது. அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் இருக்கு. அந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற எந்த வேவ் லென்த் எடுத்தாலும் நீங்க என்ன டைப் ஆஃப் வேவ் எடுத்தாலும் வந்து அது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான். அதுதான் வந்து நம்ம லைட் ஸ்பீடுன்னு வந்து சொல்றோம். அது எப்படி பாசிபிள்? ஏன் எப்படி எல்லா ஸ்பெக்ட்ரமும் வந்து ஒரே ஸ்பீட்ல போகுது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா அது போகுது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி நம்ம ஸ்பீடோட கால்குலேஷன் வந்து என்ன? உங்களுக்கு வந்து வேவ் லென்த் வேணும், ஃப்ரீக்வன்சி வேணும். இப்ப நீங்க ஒரு ஸ்பெக்ட்ரம்ல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம்ல. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேவ் லென்த்தும், ஃப்ரீக்வன்சியும் பாருங்க. வேவ் லென்த் அதிகமா இருந்ததுன்னா, ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்ததுன்னா, வேவ் லென்த் கம்மியா இருக்கும். இத வச்சு நீங்க ஸ்பெக்ட்ரம்ல எந்த இடத்துல போனாலும், நீங்க அது இந்த மேத் போட்டீங்க அப்படின்னா, அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. அதனால தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து நீங்க எவ்வளோ பெரிய ஸ்பெக்ட்ரம் இருந்தாலும், அதனோட ஸ்பீடு வந்து 1 தான் வேக்யூம்ல. ஸோ இப்படி தான் வந்து ரீச் ஆனாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து எல்லா ஸ்பெக்ட்ரம்லயும் வந்து லைட் ஸ்பீட்ல போகுது அப்படின்னு. நம்ம வந்து இந்த எலக்ட்ரான வந்து ஆசிலேட் பண்ணா வேவ் ஜெனரேட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா உண்மையிலுமே இது எப்படி ஆசிலேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து டெம்பரேச்சர் தான். ஒரு பொருள் மேல வந்து கம்மியான டெம்பரேச்சர் இருந்தா கம்மியான ஆசிலேஷன். அப்பன்னா அதுக்கு பெரிய வேவ் லென்த். ஒரு பொருள் மேல ஜாஸ்தியான டெம்பரேச்சர் இருந்ததுன்னா, அதுக்கு வந்து ஃபாஸ்ட்டா ஆசிலேட் ஆகும். அப்பன்னா ஷார்ட்டர் வேவ் லென்த். அப்படிதான் வந்து நம்ம அந்த வேவோட வேவ் லென்த் வந்து டிஃபைன் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இப்ப இந்த எலக்ட்ரான் வந்து ஆசிலேட் ஆகுது. இந்த ஆசிலேஷனுக்கு அப்புறம் ஒரு வேவ் ஜெனரேட் ஆகுது. இது வந்து நம்ம வந்து சென்டர் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம இன்னொரு எலக்ட்ரான் வந்து எடுத்துப்போம். ஸோ இப்ப இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு சென்டரு. இந்த எலக்ட்ரான் வந்து ரிசீவர். அதாவது நம்ம இது ஆண்டனா சினாரியோ வச்சுக்கிட்டோம்னா, இது ஒரு ஆண்டனா பிராட்காஸ்ட் வந்து ஒரு ஆண்டனா வந்து ரிசீவ் பண்ணுது. ஆனா ரிசீவ் பண்ற இடத்துலயும் எலக்ட்ரான் இருக்கு. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து ஆசிலேட் ஆகி ஒரு வேவ் ஜெனரேட் பண்ணும். அந்த வேவ் டிராவல் ஆகி இந்த எலக்ட்ரானுக்கு வரும். இது என்ன பண்ணா, இது அப்படியே ரிப்பீட் பண்ண வைக்கும். ஸோ இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து இங்க என்ன நடக்குதோ அதுக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா அதே பேட்டர்ன்ல வந்து ஆசிலேட் ஆகும். அப்படிதான் வந்து நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த சைடுல இருக்கிற எலக்ட்ரான்ல வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். இது இந்த எலக்ட்ரான் வந்து ஆசிலேட் ஆகல அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம என்ன அனுப்புறோமோ அது கிடைக்காது. இத நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சூரிய ஒளி வந்து சன் தான் ஜெனரேட் பண்ணுது. அந்த அங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஆசிலேட் ஆகுறதுனால வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வருது. ஆக்சுவலா நமக்கு வந்து ஹீட் வரல. நம்மளுக்கு வர்றது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் தான் வருது. இப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல பட்டது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன அ வேவ் லென்த் என்ன ஃப்ரீக்வன்சில வருதோ, அது நம்ம பாடியில வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதே அப்படியே டூப்ளிகேட் பண்ணிரும். அது ஆசிலேட் ஆகி நம்ம வந்து அந்த ஹீட்ட வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படிதான் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ரிமோட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதனால தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வேக்யூம்ல கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா வேக்யூம்ல கூட அது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு மீடியமே தேவையில்ல. வேக்யூம்லயே வந்து இந்த வேவ்ஸ் வந்து ப்ராபகேட் ஆகி போயிட்டே இருக்கும். எந்த ஒரு பொருள் மேல ஹிட் பண்ணுதோ, அந்த பொருள் மேல என்ன வேவ் வருதோ, அந்த வேவ் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரும். அங்க ரிசீவிங் சைட்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து எங்க சென்ட் ஆகுதோ, அந்த எலக்ட்ரானோட பேட்டர்ன் மாரி அப்படியே அது ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்போ நம்ம ஒரு தனியா ஒரு எலக்ட்ரான் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, எப்படி வேவ் ஜெனரேட் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான வந்து நம்ம ஆட்டம்குள்ளார போடுறோம். ஸோ இது வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு எலக்ட்ரானு. இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் ஒரு பாண்டிங் ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு வீக் ஃபோர்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு.
இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆசிலேட் ஆகிறதுனால இது வந்து தனியாக விட்டு போகாது. ஆனால் இது என்னன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால இது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான். இதுக்கும் நல்ல ஒரு ரப்பர் பேண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்ட்ரெச் ஆகும், ஆசிலேட் ஆகும். ஆனால் மறுபடியும் அது வந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆட்டம்லேயும் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து ஒவ்வொரு ஷேப்ல வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கிடையாது. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகாம நிறைய விதத்தில் ஆசிலேட் ஆகிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரீக்வன்சியில் வந்து ஜென்ரேட் ஆகுது. அப்புறம் நிறைய வேவ் லென்த்தில் வந்து ஜென்ரேட் ஆகுது. இப்போ இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ சூரிய ஒளி அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே ஒரே இடத்துல இருந்து தான் ஜென்ரேட் ஆகுது. இப்போ நம்ம ரிசீவ் பண்றது வந்து நம்ம லைட்டா வந்து பாக்குறோம். ஆனா நீங்க ரொம்ப ஸ்லோ மோஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கலருக்கும், அதாவது அந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற ஒவ்வொரு வேவ் லென்த்தும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆசிலேஷன், அதாவது ஒரு ஆசிலேஷன் தான் வந்து வேவ் லென்த்தை வந்து டிஃபைன் பண்ணுது. இப்போ விசிபிள் லைட்ல இருக்கிற ஸ்பெக்ட்ரம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வேவ் லென்த்தும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆசிலேஷன். அது நம்மளுக்கு ப்ளூ கலரா வரலாம், ரெட் கலரா வரலாம், ஏதோ ஒரு கலரா வரலாம். நம்ம எல்லாமே சேர்த்து பார்க்கறதுனால அது நம்மளுக்கு வந்து வெளிச்சமா தெரியுது, அதாவது ஒயிட் லைட்டா தெரியுது. ஆனா நம்ம வந்து இந்த வேவ் ஃபார்மேட்ல வந்து நம்ம ஸ்லோ மோஷன்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சூப்பர் ஸ்லோ மோஷன்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு கலர் வந்து சார், அதாவது ப்ளூ வரும், ரெட் வரும், இந்த மாதிரி தனித்தனி கலர் வரும். இது ஸ்பீடா வரதுனால நம்மளுக்கு வந்து அந்த கலர் டிஃபரன்சியேஷன் வந்து தெரியாதனால நம்ம எல்லாமே வந்து ஒயிட் லைட்டா ரிசீவ் பண்றோம். ஆனா நீங்க கரெக்டான நீங்க ஃபில்டர்ல அமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து மற்ற லைட் எல்லாமே வந்து அதை இக்னோர் பண்ணிடும், மற்ற வேவ் லென்த். அதனால வந்து உங்களுக்கு இப்போ ரெட் ஃபில்டர் இருக்குன்னா அந்த ரெட் வேவ் லென்த் மட்டும் தான் அதை அலோவ் பண்ணும், மீதி எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படி இருக்கனால வந்து என்னன்னா நீங்க வந்து கன்க்ளூசிவா சொல்லலாம், நம்மளுக்கு வரது வந்து வெளிச்சமா வரல, அதாவது ஒயிட் லைட்டா வரல. ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பாயிண்ட்ல வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறதுனால தான் வந்து அது நம்மளுக்கு ஒயிட் லைட்டா தெரியுது. இப்போ இந்த ஆட்டம்ஸ்குள்ள வந்து எலக்ட்ரான் வந்து என்ன மாதிரி ஆசிலேட் ஆகுறது கண்ட்ரோல் கிடையாது. ஆனா வந்து நம்ம எர்த்ல இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் அது வேவ்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணனும்னா நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ வந்து அது லீனியர் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா நம்ம கண்ட்ரோல்டா வைக்கிறதுனால நம்மளால வந்து அந்த வேவ் வந்து ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன்ல அனுப்ப முடியும். இப்போ ஒரு வைஃபை மாடம் வச்சுக்கோங்க. அந்த வைஃபை மாடம் வந்து ஒரு சிக்னலை வந்து பாஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எலக்ட்ரானை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அதோட வைப்ரேஷன் பேட்டர்னை நம்ம டிஃபைன் பண்றோம். என்ன வேவ் லென்த்ல இருந்து அது வைப்ரேட் ஆகணும், அப்புறம் என்ன ஃப்ரீக்வன்சில வந்து வைப்ரேட் ஆகும், என்ன மோஷன்ல வந்து வைப்ரேட் ஆகும்ன்றது நம்ம வந்து அதை டிஃபைன் பண்றதுனால வந்துட்டு உங்களுக்கு ப்ரெடிக்டபிள் சைன் வேவ் வந்து போகுது. இதே வந்து நீங்க வைஃபை மாடமை வந்து நீங்க எப்படி வேணா வைப்ரேட் ஆகும் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பல வேவ் லென்த்ல வந்து வந்துடும். அதனால தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆண்டனால வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து எலக்ட்ரான் வைப்ரேட் ஆகும்னு சொல்லி அந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் வந்து நம்ம வந்து லேட்ச் ஆகிட்டு அதை நம்ம டிஃபைன் பண்ணிடும். ஆனால் நேச்சுரலாக நடக்குது. ஒரு சன்ல ஒரு லைட் வந்து ஸ்டார்ஸ்ல இருந்து வருது அப்படின்னா அங்க இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து வேற வேற கன்ஃபிகரேஷன்ல வேற வேற பேட்டர்ன்ல வந்து வைப்ரேட் ஆகும். ஒன்று வந்து சர்க்குலர் வைப்ரேஷன் அப்படிவாங்க, அப்புறம் வந்து எலிப்டிக்கல் வைப்ரேஷன் அப்படின்வாங்க, அப்புறம் லீனியர் வைப்ரேஷன் வாங்க, அப்புறம் ஷேப் இல்லாத ஒரு வைப்ரேஷன். நிறைய நிறைய மெத்தட்ல வந்து அது வந்து வைப்ரேட் ஆகும். அது வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா என்ன ஆகுனா ஒவ்வொரு வைப்ரேஷனும் ஒவ்வொரு வேவ் லென்த் நமக்கு அனுப்பும், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில நம்ம அந்த வேவ் லென்த் ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ விசிபிள் லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லைட் சூரியன்ல இருந்து நம்ம எர்த்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகுறது வந்து அட்மாஸ்பியர். நம்ம பார்த்தோம், ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு வைப்ரேஷன்ல வேவ் அனுப்பிச்சுன்னா அது ரிசீவிங் எல்லாம் இன்னொரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரானும் சேமா அதே மாதிரி பேட்டர்ல வந்து வைப்ரேட் ஆகும். இப்போ நம்ம அட்மாஸ்பியருக்கு வரும்போது என்ன ஆகுனா அந்த எலக்ட்ரான்ஸை வந்து வைப்ரேட் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த எலக்ட்ரான் வைப்ரேட் ஆகுறதுனால என்ன ஆகுனா இது ஒரு வேவ் வந்து கிளப்பி விட்டுரும். ஸோ வரது ஒரு வேவ், ரிசீவிங் எண்ட்ல இன்னொரு எலக்ட்ரான் வந்து அது வைப்ரேட் பண்ணுது, அது ஒரு வேவ் ஜென்ரேட் பண்ணும். அது ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஸ்பெசிஃபிக் கலர்ல வந்து அது ஜென்ரேட் பண்ணுதோ அந்த கலர் வந்து நிறைய இருந்ததுன்னா அதுதான் நம்ம வந்து பிரைமரி கலரா பார்ப்போம். அதுதான் அதனால தான் வந்து நமக்கு நம்மளோட வானத்தை வந்து நம்ம ப்ளூ கலர்ல பார்க்குறோம். ஏன் வந்து ப்ளூ கலர்ல பார்க்குறோம் அப்படின்னா ரிசீவ் பண்றதுல அதுக்கு மோஸ்ட்லி அந்த ப்ளூ கலர் தான் வந்து வைப்ரேட் ஆகி அது ஸ்கேட்டர் ஆகிறதுனால வந்து என்ன இது ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்னுவோம். அதனால வானம் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது மோஸ்ட் ஆஃப் டைம். சில டைம் வந்து நம்மளுக்கு ரெட்டிஷா தெரியும். ஸோ இந்த மாதிரி வேற வேற டைம்ல வந்து என்ன வைப்ரேஷன்ஸ்க்கோ என்ன மாலிகுல்ஸ் இருக்கோ ஆட்டம்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்குரிய அந்த வைப்ரேஷன்ஸ் தான் வந்து வேவ் லென்த்தை தான் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விடும். அதனால வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து தெரியுது. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து போசான்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த போசான்ஸ் வந்து ஃபோர்ஸ் கேரியர்ஸ். அதில் ஒரு ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதை கேரி பண்ணிட்டு போகிறது வந்து ஃபோட்டான்ஸ். அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எங்கே இருந்தாலும் அதில் வரது எல்லாமே வந்து ஃபோட்டான்ஸ். இப்போ ஐன்ஸ்டைன் வந்து என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா அந்த ஃபோட்டான்ஸ் வந்து கண்டினியூஸாக வரல, ஒரு டிஸ்கிரீட் பார்ட்டிகல்ஸாக வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து ஐன்ஸ்டைன் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும்னா நீங்கள் போய் 2 வீடியோ பார்க்கணும். நான் வந்து அதை லிங்க் நான் கீழே போடுறேன். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு வீடியோ, இன்னொன்று வந்து ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபோட்டான்ஸ் தான் வந்து நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் வந்து ரொம்ப எசென்ஷியல். அதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ஃபோர்ஸ் கேரியர்ஸ் நம்ம சொல்லுவாங்க அந்த ஸ்டாண்டர்ட் மாடல் பிரகாரம். ஸோ இதை போய் நீங்கள் போய் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு எலக்ட்ரான் ஆசிலேட் பண்ண வைக்கிறதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இருந்தால் போதும் அப்படின்றோம். இதை நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி சென்டிகிரேட்.
இப்போ இந்த டெம்பரேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து இப்போ வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. அதனால தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது கண்டுபிடிக்கிறது ஈஸி. நீங்க வந்து என்னன்னா, இது எமிட் பண்ற வேவ்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான். இப்ப நீங்க இன்ஃப்ராரெட் கேமரா வச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாடி ஃபுல்லா அப்படியே ஒரு மாரி ரெட்டிஷ்ஷா தெரியும். அத வச்சு தான் அந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்த்தாங்க. ஒரு ஒரு ஹியூமன கண்டுபிடிக்கணும் ஒரு பில்டிங்குள்ளார அப்படின்னா, அந்த ஹியூமன்ஸ் வந்து ஒரு ஹீட்ட ஜெனரேட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு அனிமல்ஸ் வந்து ஹீட்ட ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த ஹீட் எனர்ஜி வச்சு தான் வந்து நம்ம வந்து இன்ஃப்ராரெட் கேமராலாம் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நம்ம நேச்சுரலாவே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எமிட் பண்றோம். ஏன்னா எதுக்கு எப்படி எமிட் பண்றோம்? நம்ம லைட் வந்து நம்ம மேல படும்போது நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஹீட் நம்ம பாடியில இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுறதுனால அது வந்து எமிட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து டெக்னாலஜியோட ஒரு அடிப்படையே. இன்னொரு விஷயம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல என்ன நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எந்த வேவ் லென்த்ல வருதோ அந்த டைப் ஆஃப் வேவ் வந்து உங்களுக்கு பெனட்ரேஷன் எதுல பெனட்ரேட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். சில எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம கான்கிரீட்ல வந்து பெனட்ரேட் ஆகாது. சிலது வந்து கான்கிரீட்ல பெனட்ரேட் ஆயிடும். அது வேவ் பொறுத்து இருக்கு. என்ன வேவ் லென்த்ல பொறுத்து இருக்கு. அதனால தான் வந்து என்னன்னா நம்ம இப்போ வைஃபை மாடல்னா அது பெனட்ரேட் ஆகும் இந்த கான்கிரீட் வால்ஸ்ல எல்லாம். அதனால வந்து அது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒயிட் லைட் சூரிய ஒளி எடுத்தீங்க அப்படின்னா ரூமுக்கு அந்த சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இத தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு கண்ணாடிய வந்து நம்ம வந்து இன்வென்ட் பண்ணோம். கண்ணாடியில வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, நம்மளுக்கு வரது ஒயிட் லைட் அதாவது அந்த ஸ்பெக்ட்ரம். ஸோ அந்த ஸ்பெக்ட்ரம் எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, கண்ணாடியில வந்து அந்த கோட்டிங் அந்த கோட்டிங்ல வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த லைட் அந்த கோட்டிங் மேல இடிச்சது அப்டின்னா, அந்த எலக்ட்ரான அது வைப்ரேட் பண்ணி விட்டுரும். அது வந்து என்ன பண்ணும்னா, இருக்கத அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நம்மளுக்கு திருப்பி அனுப்பிச்சிரும். அப்போ நம்மளோட ஃபேஸ நம்ம வந்து பார்ப்போம். இல்ல வேற ஏதோ ஆப்ஜெக்ட் வந்து பார்ப்போம். இந்த கான்செப்ட்ட தான் வந்து நம்ம வந்து கேமராஸ்லலாம் யூஸ் பண்றோம். இப்போ நம்மளோட அட்வான்ஸ் கேமராஸ் அதாவது ஐமேக்ஸ் இந்த 3டி மூவிஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து ஒரு போலராய்ட் கிளாஸ் வந்து போட வச்சுருவாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஏன் போட சொல்றாங்க அப்டின்னா, அவங்க வந்து 2 கேமரா வச்சு ஒரே சீன வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல வந்து ஒரு ஃபேஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஆஃப்செட் ஒண்ணு கிரியேட் பண்ணி வேவ வந்து தனித்தனியா அனுப்புவாங்க. இப்போ நம்மளோட போலராய்ட் கிளாஸ் வந்து என்ன பண்ணுனா, ஒரு கிளாஸ் 2 கிளாஸும் ஒரே கிளாஸ் கிடையாது. அதனால என்ன பண்ணா, அது வந்து அதுக்குரியது மட்டும் அது எடுத்துக்கும். இன்னொன்னு வந்து ரிஜெக்ட் பண்ணிரும். அப்படி இருக்கும்போது நம்ம பிரெயின் வந்து 2த்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது 3Dயா தெரியும். ஸோ இப்படி தான் வந்து அந்த டெக்னாலஜி வந்து உருவாக்குறாங்க. ஸோ ஒரு வேவ வந்து நம்ம எப்படி மேனிபுலேட் பண்றோம், அது என்ன மாரி ஃபேஸ்ல வந்து அந்த வேவ் வந்து வைக்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேவ் வந்து ஒரு எக்ஸ் டைரக்ஷன்ல இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணி வேற ஆங்கிள்ல வந்து இன்னொரு வேவ் அனுப்பிச்சோம் அப்படின்னா, இப்போ இந்த போலராய்ட் கிளாஸஸ் வந்து அதுக்குரியது வந்து எடுத்துட்டு நமக்கு அந்த இமேஜ் வந்து ஒரு 3D எஃபெக்ட் வந்து குடுத்துரும். இது வந்து ஒரு பிரெயின் மேனிபுலேஷன் மெக்கானிசம் வச்சுக்கலாம். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ வந்து வைப்ரேட் பண்றதுக்கு வந்து ஆட்டம்குள்ளார தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா, இப்போ நம்மளோட காப்பர் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா, அதில ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சுத்திட்டு இருக்கும். எந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மேல பட்டாலும் அந்த எலக்ட்ரான் வந்து வைப்ரேட் ஆயிடும். ஸோ அது வைப்ரேட் ஆகி நம்ம வந்து அதுலேருந்து வேவ் வந்து ஜெனரேட் ஆயிடும். என்னன்னா, நம்ம வேர்ல்டுல வந்து இங்க கண்ட்ரோல்டா பண்றதுனால வந்து என்னன்னா, அந்த வைப்ரேஷனோட வேவ் லென்த் வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு டைரக்ஷனுக்கு வந்து எடுத்துன்னு போக முடியும். அதுதான் வந்து இங்க நம்ம பண்ணி நெறைய சயன்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் வந்து டெலிமெட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல்டா மேனிபுலேட் பண்றதுனால தான் வந்து அதெல்லாம் வந்து சாத்தியமாச்சு. ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல வந்து எல்லாமே. இந்த வைஃபை மாடம், அப்புறம் ப்ளூடூத் இதுலலாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ல வந்து டேட்டாவும் அனுப்புவாங்க. அது எப்படி பாசிபிள்? நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல வந்து டேட்டா அனுப்புறது அப்படின்னா, அதுவும் ஒரு மேனிபுலேஷன் தான். இப்ப வந்து ப்ளூடூத்ல வந்து 1 அண்ட் 0 தான் அனுப்புறாங்க. அப்பன்னா அவங்க ஜெனரேட் பண்ற அந்த வேவ் வந்து என்னன்னா, 1ன்றது பீக்கு, 0ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஸோ அது வந்து வேவ் இல்லாம இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 1 அண்ட் 0 வந்து அவங்க வந்து வேவ் வச்சே கிரியேட் பண்ணிருவாங்க. அது ஒரு சினாரியோ. அது இது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கொயர் வேவ் ஜெனரேட் பண்ணி, ஸ்கொயர் வேவ்ல இருந்து ரெகுலர் வேவ் ஜெனரேட் பண்ணி, அப்புறம் ஸ்கொயர் வேவ் ஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து ப்ளூடூத் ஒர்க் பண்ணுது. அப்புறம் வைஃபை மாடல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேவ் வந்து ரெகுலரான ஒரு ஷேப் இருக்காது. இப்ப சைன் வேவ் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆம்ப்ளிட்யூட் இருக்கும். அந்த ஆம்ப்ளிட்யூட் வச்சு தான் வந்து அவங்க வந்து டேட்டா பாக்கெட் வந்து அனுப்புறாங்க. இப்ப வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு சாங் வந்து கேட்கிறோம்னு வச்சுக்கங்க. வைஃபை மாடல் வந்து ஒரு சாங் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்க, இல்ல கேட்கறீங்க அப்படின்னா, அந்த சாங் வந்து வே வேற வேற டேட்டா பாக்கெட் வந்து இருக்கு. அது என்னன்னா அந்த வேவ்லயே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருவாங்க. சில இடத்துல வந்து ஆம்ப்ளிட்யூட் வந்து மாறிடும். அந்த அந்த ஆம்ப்ளிட்யூட்க்கு ஏத்த மாரி வந்து அந்த வேவ் ஜெனரேட் ஆயிடும். இப்ப நம்ம வந்து அத பார்த்தா ரொம்ப ஒரு மாரி அ டிஸ் டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கும் அந்த வேவ். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னா இருக்காது. ஒரு மேலயும் கீழயும் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கும். இதே வந்து ரிசீவிங் எண்ட்ஸ்ல வந்து என்னன்னா, இப்ப வந்து எலக்ட்ரான் வந்து இதே பேட்டர்ன்ல வந்து அது வைப்ரேட் பண்ணி விட்டுரும். ஆசிலேட் பண்ணி விட்டுரும். அப்பன்னா இந்த வேவ் நம்ம என்ன அனுப்புறோமோ, ரிசீவிங் எண்ட்ல அந்த ஆண்டனால வந்து அதே வேவ் வந்து ஜெனரேட் பண்ணி, நம்ம வந்து சாஃப்ட்வேர் வச்சு அத வந்து இன்டர்பிரட் பண்ணி, ஓ! இதுதான் நம்ம அனுப்பிச்ச சாங் அப்படின்றது வைஃபை மாடல்ல வந்து நம்ம வந்து டேட்டா பாக்கெட்ட ரிசீவ் பண்ணிருவோம். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் வொர்க் பண்ணுது. ஸோ நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் தான் வேற வேற விதமா நம்ம வந்து மேனிபுலேட் பண்றோம்.
இப்போ நீங்க கெயின் பண்ண நாலேஜ் வச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க உங்களோட ஆன்ஸர வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்கை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். வந்து மோதிச்சு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து மோதிச்சு அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வைப்ரேட் ஆகி அந்த லைட் வந்து ஸ்கேட்டர் பண்ணுது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம தண்ணிக்குள்ளார போவோம். இப்போ தண்ணிக்குள்ளார வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அதாவது லைட் வந்து உள்ள என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து பெண்ட் ஆகுது. அது டிஃப்ரெண்ட்டா வந்து தெரியும். ஏன்னா என்டர் ஆன பொசிஷனும், அப்புறம் தண்ணிக்குள்ளார போற பொசிஷனும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இப்போ இதுக்குள்ள என்ன நடக்குது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து அந்த எலக்ட்ரான என்ன பண்ணுது? ஏன் வந்து அது கொஞ்சம் பெண்ட் ஆயி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத் எடுத்து போகுது? இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டெப்த்தான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அது வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது சூப்பர் கான்வர்சேஷனா இருக்கும். சரி. இப்போ வந்து உங்களுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நெறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் சேனல்லயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? பாய்.